திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். ஆம், நம்ம சுத்த சன்மார்க்கத்தை நிறைய பேர் குழப்பிட்டு இருக்காங்க. இந்த பால்வாடிஸுங்கிறவங்க, பால்வாடிஸ் ஆகிய அருண் பிரகாஷ், புகழேந்தி, அப்புறம் வள்ளலார் மாணவன்ட்டு சைவ சமயத்தையும் சமய கோட்பாடுகளையும் நிறைய அவங்க தவறாக பேசி அதை அசிங்கப்படுத்திட்டு வராங்க. அது குறித்து பார்ப்போம். அதுக்கப்புறம் ஆண்டவர் விரைவில் ஆண்டவரது சித்திகள் வெளிப்படும். அதை எப்போ வெளிப்படும்னு அதை காத்திருந்து பார்ப்போம். நம்ம இந்த 2025ஆம் ஆண்டு நிச்சயமாக ஆண்டவரது சித்திகள் வெளிப்பட போகுது. இப்போ இந்த திருவாசகம் குறித்து இவங்க புகழேந்தி, அருண் பிரகாஷ், வள்ளலார் மாணவன் இவங்களாம் அவதூறு பரப்பிட்டு வராங்க. அதுக்கப்புறம் திருவள்ளுவரையும் இழிவாக பேசிட்டு வராங்க. அப்புறம் பல சமய நூல்களையும் இழிவாக பேசிட்டு வராங்க. எல்லாமே கடவுளை வள்ளலார் தான் கண்டுபிடிச்சாரு. அதுக்கு முன்னாடி கடவுளை யாருமே அறிந்து கொள்ளவில்லை. சித்தர்கள்லாம் இவங்களாம் ஏதோ ஒரு பேர்லாம் வேற சொல்கிறாங்க. அசுத்த மாயா சித்தர்கள் அப்படின்ட்டு ஏதோ என்னமோ சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க எப்படி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்கன்னு நம்ம பார்த்தோம்னா, இவங்க டேரெக்டாக சாப்பிட்டுட்டு தூங்குவாங்க. பிறகு சாப்பிட்டுட்டு தூங்கினோன்னா இவங்களுக்கு மயக்கத்தினால ஏதோ கனவு வருது. மயக்கத்தினால கனவு ஒன்றும் இவங்க தான் இதே நினச்சிட்டு இருக்காங்களா, இதை சொல்லிட்டாரு, அதை சொல்லிட்டாரு, இது பொய் அது பொய்ன்னு சொல்லிட்டாருன்ட்டு தப்பாக விபரீதமாக புரிஞ்சு வச்சுருக்காங்களா, அது சம்மந்தமாக யோசிச்சுட்டு இருக்கும்போது மயக்க நிலையில் போயிட்டு அப்புறமா கனவு வருது. கனவு இவங்களுக்கு வள்ளலார்கிட்ட போயிட்டு நேரடியாக ஒரு காலில் விழுந்து இதெல்லாம் என்னென்ன விடை ஐயா அப்படின்னு கேட்டுட்டு அப்புறம் கனவு உலகத்துலேருந்து மீண்டு இங்கே வீடியோ பதிவு போடுறாங்க. மற்ற இவங்க நூல்களையோ இதையோ எதுவுமே அந்த அறிவோ இல்லை அனுபவ அறிவோ எதுவுமே கிடையாது. நம்ம ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் நூல் அறிவை விட அனுபவ அறிவு தான் சிறந்தது. அனுபவ அறிவு தான் ஆன்மீகத்தில் அடுத்த படிநிலைக்கு கூட்டி செல்லும். நூல் அறிவுங்கிறது அது ஒரு கைகாட்டி பலகையில் உள்ள ஒரு இதுதான், கைகாட்டி தான். இந்த ஊருக்கு இத்தனை கிலோமீட்டர் இருக்குது, இந்தந்த டைரக்ஷனில் போனால் இந்த ஊரை அடையலாங்கிற ஒரு கைகாட்டி தான். அந்த கைகாட்டிலேயே அந்த கைகாட்டி கால்லையே விழுந்து கட்டி பிடிச்சிக்கிட்டு அதை அழுதுகிட்டு அதை ஆற தழுவிக்கிட்டு அதோட பேசிக்கிட்டு இருந்தால் அது கைகாட்டி சொல்கிற குறிப்பிடுற ஊருக்கு போய் சேர்ந்துடலாமான்னா சேர முடியாது. அதுமாரி தான் இவங்களோட நடவடிக்கைகள். அருண் பிரகாஷ், புகழேந்தி, இந்த வள்ளலார் மாணவன்ட்டு சொல்லிகிட்டு இருக்கிற இந்த கத்துக்குட்டிகளோட பால்வாடிஸோட நடவடிக்கைகள் என்னென்னா, கைகாட்டி இவ்வளோ தூரத்தில் இந்த ஊர் இருக்குது, போய் சேர வேண்டிய ஊருன்னு சொல்லினா அதை பயணிக்கணும், அதில் அனுபவத்தை பெறணும். அதுதான் அனுபவம். போகும்போது தான் என்னென்னலாம் இருக்குது, அந்த வழியின் இரு பக்கத்தில் என்னென்ன இருக்குது, என்னென்னலாம் அனுபவிக்கிறோம், எதெல்லாம் தாண்டி அந்த ஊருக்கு போகிறோம், என்னென்ன இடர்பாடுகள் இருக்குது அப்படிங்கிறது அந்த பயணத்தை மேற்கொண்டால் தான் தெரிய வரும். அது அனுபவத்தில் தான் கிடைக்கும். கைகாட்டி சொல்கிற இடத்துல நின்றுட்டு அந்த கைகாட்டி பலவையிலேயே படுத்துக்கிட்டு கைகாட்டியே அந்த கட்டி பிடிச்சிக்கிட்டு, ஐயோ அந்த ஊருக்கு போகிறதுக்கு வழியை காட்டிட்டியே அப்பா, ஐயா, சாமி, நீ தாண்டா தெய்வம்னு அந்த கைகாட்டி பலவையே கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுகுற கூத்து தான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. இவங்க பண்ணுற கூத்து. இவங்களுக்கு சுத்தமாக அனுபவ அறிவே கிடையாது. அனுபவ அறிவு எதை சொல்கிறானா அப்படின்னா, அனுபவ அறிவுன்னா 36 தத்துவங்களையும் கடந்து ஆன்மாவானது இறைவனை நோக்கிய பயணத்தை மேற்கொள்வது தான் அனுபவ அறிவு. அதில் உனக்கு என்ன அனுபவம் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பொறுத்து தான் நீ எந்த அளவுக்கு ஞானத்தில் மேலோங்கி இருக்கங்கிறது புலப்படும். புத்தகம் படிச்சுட்டா ஞானம் விளங்கிடுமான்னா, அந்த கைகாட்டி பலகை மாரி தான். போகிற ஊருக்கு வழியை தான் காட்டும் புத்தகம். அதை போய் வந்தவனுக்கு தான் அந்த அனுபவம் தெரியும். கைகாட்டியில் சொன்ன மாதிரி ரொம்ப ஈஸியாக நேராக நடந்து போயிட்டே இருந்தால் வந்துருமா அந்த ஊருன்னா, அதில் எவ்வளவு தடைகள் இருக்குது, எவ்வளவு கஷ்டங்கள் இருக்குது, நஷ்டங்கள் இருக்குதுன்னு போய் வந்தவங்களுக்கு தான் தெரியும், அனுபவிக்கு தான் தெரியும். இந்த கத்துக்குட்டிகளுக்கு எப்படின்னா இவ்வளோதான், அனுபவ அறிவு அற்றவர்கள் இந்த கத்துக்குட்டிகள், இந்த பால்வாடிஸ். சரி, அவங்க திருவாசகத்தை என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, திருவாசகர் இயற்றிய மாணிக்கவாசகர் மனிதர் இல்லை, அப்புறம் திருவாசகர் சித்தர்கள் ஏதோ இதாக எழுதுனது அதாக எழுதுனது உரைநடையில் சொல்லிட்டாரு வள்ளலார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. திருவாசகம் நம்ம வரலாறு பார்த்தோம்னா, மாணிக்கவாசகர் சொல்ல அழகிய திருச்சிற்றம்பலமுடையான் எழுதியதுன்னு அந்த ஓலைச்சுவடியில் அடியில், திருவாசகத்துக்கு அடியில்
சிவமே வந்து கையெழுத்து போட்டு திருவாதவூரர் சொல்லச் சொல்ல அழகிய திருச்சிற்றம்பலம் உடையான் எழுதியது அப்படின்னு போட்டிருக்கும். இந்த திருச்சிற்றம்பலோடையான், திருச்சிற்றம்பலம், சபாநாதர், சபாபதி, அப்புறம் நேபாளில் ஒரு கோயில் இருக்கும், பசுபதிநாதர் கோயில், சிற்சபை, பொற்சபை, இதெல்லாம் சைவ சமயத்தில் அதிகமாக வரும். இதை தான் வந்து வள்ளலார் தன்னோட பாடலில் அருட்பா, அறந்திருமுறை எல்லாத்துலேயுமே எழுதியிருப்பார். திருச்சிற்றம்பலம் கடவுள், திருச்சிற்றம்பலம் தந்தையார். இதுதான் வந்து நம்மளை வந்து நடராஜர் வேறையா, இல்லை அருட்பெருஞ்சோதி வேறையா, சிவம் வேறையா அப்படிங்கிற நம்மளுக்கு ஒரு கன்ஃபியூஷனுக்கு வந்து இதுதான் நம்மளுக்கு இல்லை 3 பேரும் ஒன்று தாங்கிற புரிதலை இந்த திருச்சிற்றம்பலம் அப்படிங்கிற வார்த்தை தான் நம்மளுக்கு அடித்து சொல்லுது. அப்படியே இந்த குழப்பத்துக்கெல்லாம் ஒரு தீர்வா இல்லை, 3 கடவுள்லையும் ஒன்று தான், அதை 3த்தையும் இவர் பயன்படுத்துகிறார் வள்ளலார். அருட்பெருஞ்சோதிங்கிறத ஒரு பேரை அதிகமாக பயன்படுத்த இவருக்கு என்ன காரணம் அப்படின்னா, என்ன வள்ளலாருக்கு தேவை ஏற்படுதுன்னா, புறத்திலேயே தான் பார்க்குறாங்க மக்கள். அவரோட நெருங்கி இருந்த அவரோட சீடர்களும் நிறைய சைவ சமயத்தில் இருந்தவங்க. அவங்க எல்லாருமே, அவங்க சுற்றி இருந்த பல பேர் சைவ சமயத்தில் இருந்தவங்க, அதிலேயே ஊன்றி போனவங்க. அவங்க புறத்திலேயே பூஜை பண்ணுறாங்க, அபிஷேகம் பண்ணுறாங்க, புறத்திலேயே தேடுறாங்க, நடராஜரை வணங்குறாங்க, கோயிலுக்கு போகிறாங்க, புறத்திலேயே தான் வணங்குறாங்களாம் தவிர இவர் சீடருக்கு கைப்பட எழுதிய ஒரு தியான முறையை கொடுக்குறாரு, ஓம்கார தியான முறைன்னு. ஆனால் அவர் அதை கடைபிடிச்சி தேர்னாரா இல்லைன்னா தேரல. இவர் என்ன பண்ணுறாருன்னா, புறத்தில் வழிபட்டுட்டீங்க, அது சரியை கிரியை வரைக்கும் தான் போவோம், சரியை தான் போவோம், அதை உள்ளுக்குள்ளே என்ன மாதிரிலாம் பூஜை பண்ணோங்கிறது நினச்சி பார்க்குறது கிரியை. யோகம் ஞானத்துக்கு வந்தால் தான் நீங்கள் முழுமை பெறுவீங்க. கடவுளானவர் நமக்குள்ளேயே புருவ மத்தியில் எதை நினச்சி தியானம் பண்ணோமோ அதை நினச்சி தியானம் பண்ணால் உள்ளே அடைஞ்சி உள்ளே பயணித்து போய் ஜோதியாக நம்ம பார்க்கலாம். நம்ம உயிரும் ஜோதியாக தான் இருக்குது, அருட்சக்தியும் ஜோதியாக தான் இருக்குது, கடவுளாகிய சிவமும் நடராஜரும் அருட்பெருஞ்சோதியும் ஜோதியாக தான் இருக்குது. அப்போ இவங்க கடவுள் கல்லாக தான் இருக்குது, வெளியில் சிலையாக தான் இருக்குன்னு நம்பிக்கிட்டே இருக்காங்க, அதை விட மாட்டுறாங்க, அழுந்தி போயிட்டாங்க. அதுலேருந்து இவங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு விளக்கணும்னா கடவுள் பேரை ஜோதி ஜோதின்னு சொல்லி வந்தால் தான் இவங்க ஜோதினா என்னன்னு கேட்பாங்க, ஜோதி எங்கே இருக்குன்னு கேட்பாங்க, அதை எப்படி பார்க்குறதுன்னு கேட்பாங்க. கொஞ்சமாவது கடவுளை நேரடியாக தரிசிக்கக்கூடிய வழியை தேடுவாங்க இவங்க. அப்படிங்கிறதுக்காக தான் அருட்பெருஞ்சோதின்னு அதிக இடத்துல இவர் வலியுறுத்துறாரு. அப்போ ஜோதினா என்னன்னு கேட்பாங்களா, அதான் கடவுளா, கடவுளோட சொரூப நிலை, சுயரூபம். நம்மளோட உயிரோடைய சுயரூபமும் ஜோதியாக தான் இருக்குது. அடுத்தது அந்த ஜோதி எங்கே இருக்குன்னு கேட்பாங்களா, எப்படி அதை அடைவதுன்னு கேட்பாங்களா. அப்போ தான் இவங்க வழிக்கு வருவாங்க, உள்ளுக்குள்ளே தேடுவாங்க, நம்ம உடம்புக்குள்ளே எப்படி அந்த கடவுள் இருக்கிறத அறிய முடியும்னு வருவாங்க, சிலை வழிபாட்டை விட்டுட்டு வருவாங்கங்கிறதுக்காக தான் அருட்பெருஞ்சோதிங்கிறத பேரை பிரபலப்படுத்துகிறாரு. அப்புறம் நம்ம பால்வாடி வந்து திருவாசகத்தை அவதூறாக பேசிட்டு வராங்க. திருவாசகத்தில் தெளிவாக என்ன அவர் போட்டிருக்காருன்னா, திருச்சிற்றம்பலம் உடையான் எழுதியது திருவாதவூரர் சொல்ல. இதில் இந்த திருச்சிற்றம்பலம் அப்படிங்கிற வார்த்தை வந்துட்டா, திருச்சிற்றம்பலத்தில் எந்த கடவுள் இருக்குதோ அந்த கடவுள் தான் நடராஜர். புரியுதுங்களா? இதை வந்து கரெக்டாக உன்னிப்பாக கவனிச்சிங்க. இந்த பால்வாடிஸுக்கெலாம் இது புரிஞ்சுக்கிற தன்மை கிடையாது, அதை அவங்க வந்து விபரீதமாக புரிஞ்சுக்கிற தன்மையில் இருக்காங்க. இந்த திருச்சிற்றம்பலங்கிறது தான் சிற்சபை. திருச்சிற்றம்பலத்தில் உள்ள கடவுளாக தான் சிவத்தை சொல்கிறாரு. திருச்சிற்றம்பலத்தில் இருக்கிற கடவுளாகத்தான் அருட்பெருஞ்சோதியை சொல்கிறாரு. அதை சிவவெளின்னு சொல்கிறாரு, திருச்சிற்றம்பலம்னு சொல்கிறாரு, சிற்சபைன்னு சொல்கிறாரு. இந்த ஒரு பேரை எல்லா சிவாலயங்களிலும், சிவாலய தேவாரம் திருவாசகத்திலையும் இந்த திருச்சிற்றம்பலம்னு நிறைய இடத்துல வரும். அப்புறம் நிறைய அடியார்களும் அதிகமாக நூல் படிக்கும்பொழுது தொடங்குறப்ப திருச்சிற்றம்பலம் அப்படின்னு சொல்லுவாங்க. வேறு எந்த மதத்திலேயாவது சமயத்திலேயாவது இதை சொல்லுவாங்களான்னா சொல்ல மாட்டாங்க. சைவ சமயத்தில் மட்டும்தான் இந்த திருச்சிற்றம்பலம் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, அவங்க தான் கடவுளை கண்டிருக்காங்க. திருச்சிற்றம்பலம் சிற்சபைக்கு போய் கடவுள் இருக்கும் வெளிக்கு போய் அந்த கடவுளை கண்டவர்கள் சைவ சமயத்தவர்கள். அதனால தான் சைவ சமயத்தில் உள்ளவங்க மட்டும்தான் இந்த திருச்சிற்றம்பலம் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாங்க. இந்த திருச்சிற்றம்பலம்ங்கிற இந்த வார்த்தையை லிங்க் பண்ணுனா
வா இந்த வார்த்தைய எடுத்துட்டா திருவருட்பாவுல கடவுள வந்து திருவருட்பாவுல நெறைய இது கடவுள வந்து தனி கடவுளா சொல்ட்டாருன்னு ஆயிடும். அதனால தான் இத வந்து பின்னால வள்ளலார் வருவாரு. அவரு சொல்ற கடவுள் வேறன்னு புரிஞ்சுப்பாங்க. அந்த விபரீத அறிவு படைத்தவர்கள்ன்னு அதுக்காகத்தான் திருவாசகத்துக்கு அடியிலயும் திருச்சிற்றம்பலமுடையான் எழுதியதுன்னு இறைவன் அப்பவே குறிப்பிட்டாரு. சிவாலயத்திலயும் திருச்சிற்றம்பலம் அப்படின்னு எழுதுவாங்க. நெறைய சிவனடியார்களும் இந்த வாசகத்த பயன்படுத்துவாங்க. இந்த திருச்சிற்றம்பலம்னா என்னன்னா, சிற்சபை. சிற்சபையில நடனம் ஆடுறான் நடராஜரா, ஜோதியா இறைவன். அந்த திருச்சிற்றம்பல வெளிக்கு நம்ம போயி அந்த இறைவன கண்டுட்டோம்னா, நாமளும் சிவமாகி விடலாம். அதான் அந்த "ஜோதியுள் ஜோதியுள் ஜோதிங்கிற" பாட்டுல, "சிவமே பொருள் என்று காட்டி, என்னை சிவமாக்கி கொண்டது பாரின்னு" அந்த பாட்டு வரும். அதுவும் அதுதான். இப்ப திருவாசகம் உண்ம. திருமாணிக்கவாசகர் உண்ம. மாணிக்கவாசகர் வணங்கிய தெய்வம் சிவம், நடராஜர், அருட்பெருஞ்சோதி தான் அப்படிங்கிறதே விளங்கிடுச்சு. இந்த பால்வாடி சொல்ற மாரி மாணிக்கவாசகர நீங்க தவறா யோசிக்க வேணாம். அடுத்தது திருக்குறள பத்தி இவங்க அவதூறா பேசுனாங்க. திருக்குறள பத்தி என்ன பேசியிருக்காங்கன்னா, "இளமையில் முள்மரம் கொள்க" அப்படின்னு வள்ளுவர் சொல்லிட்டாரு. மரத்த வெட்ட சொல்லிட்டாரு. மரத்த வெட்டுறது ஒரு உயிர கொல்றதுக்கு சமம். அதனால இவங்க வந்து சன்மார்க்கத்துக்கு அருகர் இல்லாதவர் திருவள்ளுவர். திருவள்ளுவரோட மதிப்பு குறைஞ்சிட்டு, இவருக்கு மதிப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. இறைவனுக்கு அறக்கருணை, மரக்கருணைன்னு 2 இருக்கு. அடியவர்களுக்கு நல்ல பழுத்த பழமா, பக்குவமான அடியவர்களுக்கு இவரு நேரிலோ, இன்னொரு குரு முகமாகவோ வந்து, அடுத்த நிலைக்கு ஏற வேண்டிய படிநிலையிலே குருவா உபதேசிச்சு, அவங்களோட ஞான பக்குவத்திலிருந்து அடுத்த நிலைக்கு ஏற்றி வைப்பார். அது அறக்கருணை. மரக்கருணைன்னா என்னன்னா, ஒரு ஆன்மாவானது பக்குவப்பட்டு தான் அதன் உயிரில் மறைத்துள்ள ஆணவ மல மறைப்பை நீக்கிக் கொள்ளும். அதுக்காக நிறைய துன்பங்களை கொடுப்பார் இறைவன். துன்பங்களையும் கொடுப்பார், தண்டனைகளையும் கொடுப்பார். அது மரக்கருணை. மரம்னா வீரம்னு அர்த்தம். மரக்கருணை அப்படின்னு பொருள்படும். இறைவன் வந்து 2த்தையும் செய்ய வேண்டியதா தான் இருக்கு. வெறுமனே உபதேசம், ஞானோபதேசம் பண்ணுனா, அத பக்குவ நிலையில் இல்லாத ஆன்மாக்களுக்கு அது விளங்கிக் கொள்ற பக்குவம் இல்ல. வெறுமனே தண்டனைகளையும், துன்பங்களையும் கொடுத்துக்கிட்டே இருந்தா, பக்குவமான ஆன்மாக்களுக்கு எத்தனை காலம் தான் அந்த நிலைக்கு வந்த பிறகும் அடுத்த நிலைக்கு ஏறாம தவிச்சுக்கிட்டே இருக்கும் துன்பத்திலேயே. அடியவர்கள் துன்பப்பட்டவர்கள்னு உங்களுக்கே தெரியும். துன்பப்படாத ஆன்மா அடுத்த நிலை ஞானத்துக்கு ஏறாது. சுகவாசி ஞானத்திற்கு ஏற மாட்டான். இந்த வாசகத்த திரும்பவும் நீங்க கேட்டுக்கங்க. சுகவாசி ஞானத்திற்கு ஏற மாட்டான். ஞான அடுத்த நிலை பணிகளிலேயே அடைய மாட்டான். ஏன்னா, அவன் இந்த சுகத்திலேயே இதுவே திருப்தின்னு நின்னு போயிடுவான். எவன் ஞானம் அடைவான்னா, இந்த நிலையிலேருந்து நம்ம மேல போணும், மேல போணும், மேல போணும். இந்த துன்பமா இருக்கு, வருத்துது. இந்த உலகம் வந்து நிலையாமை. இந்த உலகம் வந்து நிரந்தரம் கிடையாது. இந்த துன்பத்திலேருந்து விடுதலை அடையணும் அப்படின்னு போறான் பாரு. இந்த புத்தர் அலைஞ்சா மாரியும், மகாவீரர் அலைஞ்சா மாரியும், நம்ம அடியவர்கள் அலைஞ்சா மாரியும், சைவ சமயத்தில எத்தனை அடியர்கள் வந்து துன்பப்பட்டுருக்காங்க தெரியுமா? பட்டினத்தார் படாத துன்பமா? வள்ளலார் படாத துன்பமா? துன்பப்படும் ஆன்மா தான் தேடும். வேற வழியே இல்ல. எனக்கு இறைவன் அருள் கிடைச்சாலன்றி எனக்கு வாழ்வு இல்லைன்னு நினைக்கும். அந்த நிலையில தான் அந்த ஆன்மாவானது ஈடேறும். அதுதான் வந்து அறக்கருணை, மரக்கருணை. இறைவன் அறக்கருணை பண்ணும்போது ஞானோபதேசம் பண்றான். மரக்கருணை பண்ணும்போது உயிர்களுக்கு தண்டனை கொடுக்குறான். உயிர்களுக்கு துன்பத்த வர வைக்கிறான். உயிர்களுக்கு அதன் வினை வழியாகவே துன்பத்த வர வைக்கிறான். அவனா துன்பத்த வர வைக்கிறான்னு தப்பா புரிஞ்சுக்கக்கூடாது. அதன் உயிர்கள் செய்யும் வினை வழியாகவே அந்த உயிர்களுக்கு துன்பத்தை வர வைத்து, இந்த உலகம் நிலையற்றது. நாம் எத்தனை காலம் இந்த துன்பத்தை அனுபவிக்க போறோம்னு அது வந்து ஒரு பிறவியிலேயோ, ஒரு கட்டத்திலேயோ, ஒரு வாழ்க்கையில ஒரு பகுதியிலேயோ உணர்ந்து நிலையானதை, இன்பமானதை தேட ஆரம்பிக்கும் அந்த உயிரானது. அப்பொழுதுதான் இறைவனை தேடும் அந்த ஆன்மா. அதுதான் மரக்கருணை. துன்பம் கொடுத்து, தண்டனைகள் கொடுத்து உயிரை மேலேத்துறது. அப்போ வந்து துன்பமும், தண்டனைகளையும் கொடுக்கும்போது ஒரு உயிர்களை துன்புறுத்தவும், ஒரு உயிர்களை கொலைப்படவும் செய்யும். அத வந்து இறைவனுடைய தவறான செயல் என்று இந்த விபரீத ஆன்மாக்கள் புரிந்து கொள்ளும். அதுக்கு முன்னாடியே இத மரக்கருணைன்னு சொல்லிட்டாங்க. இளமையில் முள்மரம் கொள்கன்னா, அது ஓரறிவு உடையது முள்மரம். பல பேருக்கு துன்பங்கள் தரக்கூடிய ஒரு முள்மரத்தை வெட்டுவது, இவங்க சொல்ற மாரி சமய சன்மார்க்கத்துக்கு புறம்போ கிடையாது. உண்மைதான், கரெக்டா தான் சொல்லியிருக்காரு திருவள்ளுவர். பல இடங்கள்ல போரை வந்து நியாயப்படுத்துவார். மன்னன் எப்படி போர் செய்யணும் அப்படின்லாம்.
வ திருவள்ளுவருங்கிறது அனைத்து சூழலிலும், அனைத்து பக்குவத்திலும் உள்ள ஆன்மாக்களுக்கு அ அ வாழ்க்கை எப்படி வாழணும்? ஒருத்தன் இல்லறத்தான் எப்படி வாழணும்? துறவறத்தான் எப்படி வாழணும்? அம் நீ போர்க்களத்தில வீரனா இருக்கியா? நீ எப்படி வாழணும்? நீ பற்றற்ற ஞானியா இருக்கியா? நீ எப்படி வாழணும்? அறத்தின் வழி எப்படி வாழணும்னு சொல்லியிருப்பாரு. இது அவங்கவங்க பக்கத்துல இருக்கிறவங்க அவங்கவங்க அப்படி புரிஞ்சுக்கணும். ஒ ஒ எல்லா த சொல்ற கருத்தையும் ஒரு ஆளு பின்பற்றணும்னா பின்பற்ற முடியாது. துறவிய போய் போர்க்களத்துல போய் சண்டை போடு அப்படின்னு வீரத்த அவங்களுக்கு உபதேசிக்க முடியாது. போர்க்களத்துல உள்ளவனுக்கு போயிட்டு நீ துறவியா போய் இருன்னு உபதேசிக்க முடியாது. நீ எந்த நிலையில இருக்கியோ அந்த குறள அப்படி புரிஞ்சுக்கணும். இறைவன் வந்த பிறகு நெறைய தண்டனைகள் குடுப்பாரு. ஐயா வைகுந்தர் வாக்குன்னு ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி இத வந்துச்சு கேட்டிருப்பீங்க. இந்த பெண்கள் பாலியல் வன்கொடுமை செய்ற கயவர்களை கழுவேற்றுவார். இறைவன் வரப்போறாருன்னு அந்த வாக்கு சொல்லியிருக்கு. அது உண்மதான். ஆ நெறைய பாலியல் வன்கொடுமைகள் செய்யும் கயவர்களையும், இந்த பணத்த வாங்கிட்டு கூலிப்படையினர் செய்றாங்க பார்த்தீங்களா கொலைகள், அவங்களுக்கும் ஆம் உடம்புல ஒரு பக்கம் வீக்கம் ஏற்படுறா மாரி பணத்த ஒரு பக்கம் மட்டுமே சேர்த்துக்கிட்டு இருக்காங்களா, ஏழைகளை வஞ்சித்து, ஏழைகளுடைய சொத்தையும் அபகரிச்சு, வெளிநாடுகளில் தீவு வாங்கி போட்டுக்கொண்டு, அ இடத்தை வாங்கி போட்டுக்கொண்டு, சொத்தை வாங்கி போட்டுக்கொண்டு, தனக்கு வேண்டிய உறவினர்களுக்கு பணத்தையும், செல்வங்களையும் சேர்த்து வச்சிருக்காங்க பாருங்க. அவங்களுக்கு தண்டனை உண்டு. மக்கள வந்து பிரித்தாளும் சூழ்ச்சி செய்து, அவங்களுக்குள்ள சண்டைய மூட்டி விட்டுட்டு, அதில குளிர் காயிற அரசியல்வாதிகளுக்கு பொதுவாவே அரசியல்வாதின்னா திருடர்கள்னு ஆயிட்டு. அந்த 5% நல்லவங்க இருக்கிறவங்க, 10% நல்லவங்க இருக்கிறவங்கலாம் நம்ம கணக்குகள எடுத்துக்க தேவையில்ல. 90% அரசியல்ல சுயநலவாதிகள் தான் இருக்காங்க. இத நான் சொல்லி தான் தெரியணும்னு உங்களுக்கு கிடையாது. மேலேருந்து கீழ வரைக்கும். இந்தியா முழுக்கன்னு சொல்லாம உலகம் முழுக்க அப்படி தான் இருக்கு. இப்ப நம்ம இந்தியாவுல தான் ஊழல் அதிகமா இருக்கு அப்படின்னு நெனச்சா, அமெரிக்காவிலயும் அப்படி தான் இருக்கு. ஆ சிறந்த முறையில மக்களுக்கு சேவை செய்ற நாடுகளுக்கு விரல் விட்டு எண்ற அளவுக்கு தான் இருக்கு. அதனால வந்து அரசியல்வாதியிலேருந்து தவறு செய்கிற ஆன்மாக்களுக்கு மரக்கருணையின் மூலம் ஆண்டவர் தண்டனைகளை கொடுக்கும் காலம் நெருங்கிவிட்டது. அதை சன்மார்க்கத்திற்கு புறம்பு என்றும், ஆன்மாக்களுக்கு இவர் துன்பங்களை கொடுக்கிறார் என்றோ, இறைவனையே இவங்கள் விபரீதமா புரிஞ்சுக்கிற பக்குவத்தில தான் இருக்காங்க இந்த பால்வாடிஸ். அதனால அவங்க சொல்றத காதுல வாங்காதீங்க. அவங்க சேனல பார்த்து நீங்களும் தவறான வழிக்கு போகாதீங்க. இப்ப திருவள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, திருவள்ளுவர் கரெக்ட்டா தான் சொல்லியிருக்காரு. அப்புறம் ஒரு குறள்லயும் சொல்லிருவாரு. "கோளில் பொறியில் குணமிலவே என்குணத்தான் தாளை வணங்கா தலைன்னு." இதுக்கு என்ன அர்த்தம்னா, அம் 8 குணங்களை உடைய இறைவனை வணங்காதவர்கள் 5 புலன்களை பெற்றும், அது பயன்படலன்னா என்ன அதுவோ, அதே மாரி தான் இவங்க அப்படின்னு சொல்லுவாரு. இப்ப 5 புலன்கள் இருக்கு. கண் இருக்கு. கண்ணால பார்க்க முடியல. கண்ணு இதாயிட்டு. காது இருக்கு. காதால கேட்க முடியல. அதுவும் இதாயிட்டு. ரிப்பேர் ஆயிட்டு. செயலிழந்துட்டு. இதுமாரி 5 வீணா போயிட்டுன்னா, அதனால ஒரு பயனும் இல்ல. அதன் போல ஆண்டவனை அறியாத உயிர்கள் பயனற்றவை. கோளில் பொறியில் குணமிலவே என்குணத்தான் தாளை வணங்கா தலை. அவர்களுடைய தலை வந்து அ ப தேவையற்றது, வீணானது. அவர்கள் வாழ்க்கையை வீணாக கழிக்கிறார்கள். அப்படிங்கிற இந்த இறைவனை வணங்கலின்னா, இறைவனை தெரிஞ்சுக்க முற்படலின்னா, எப்படி 5 இருந்தும் அதை பயன்படாத நிலையில வச்சிருந்தா ஒருத்தன் வேஸ்ட்டோ, அதுமாரி உனக்கு தலை இருந்தும் வேஸ்ட்டு. நீ என் குணத்தை உடைய இறைவனை அறியவில்லை என்றால், உனக்கு தலை இருந்தும் வேஸ்ட்டு அப்படிங்கிற அர்த்தம். அந்த என் குணங்கள் என்னென்னன்னு சொல்றாங்கன்னா, நம்ம சைவ சித்தாந்தத்தில தன் வயத்தனாதல். தன் வயத்தனாதல்னா, அவரை யாரும் கட்டுப்படுத்த முடியாது. அவர் தான் அனைத்தையும் கட்டுப்படுத்துவார். தனக்கு தானே கட்டளைகளை இட்டுக்கொள்வார். அதுதான் தன்வயத்தன். அப்படி தூய உடம்பு. அவர் உடம்பு நம்மள மாரி மாயையிலிருந்து வந்தது கிடையாது. அருளால ஆனது. அதனால தூய உடம்பு. பாசங்களினின்று நீங்கி நிற்றல். பாசங்கள் இருக்குல்ல. ஆணவம், மலம், மாயா இது மாரி 5 மலங்கள் சொல்லுவாங்க. 3 மலங்கள்னு சொல்லுவாங்க. அந்த மலங்களிலிருந்து, பாசங்களிலிருந்து இயல்பாகவே அவர் நீங்கியவர். அவரை பாசமாகிய ஆணவம் சென்று அணுக முடியாது. பதி பசு பாசம் எனப்பகர் 3ல் பதியினை போல் பசு பாசம் அனாதி அப்படின்னு திருமூலரும் திருமந்திரத்தில் சொல்லியிருப்பார். இயற்கை உணர்வினனாதல். இயற்கையாகவே எல்லாத்தையும் தெரிஞ்சவர், எல்லாத்தையும் புரிஞ்சவர். நமக்கெல்லாம் வந்து ஒரு கண் இருந்தால் தான் பார்த்து அதை தெரிஞ்சுக்க முடியும். காது இருந்தால் தான் கேட்டு தெரிஞ்சுக்க முடியும்.
ஒரு உடம்ப தொட்டா தான் இந்த உணர்வு ஏற்படுதுன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஆனா, அவரு இந்த மாரியே பாசக்கருவிகள் இல்லாம, இயற்கையாவே எல்லாவற்றையும் உணர்ந்து கொள்வார். அதுதான் இயற்கை உணர்வினன். பேரறிவு உடைமை, முற்றறிவு உடைமை. எல்லாவற்றையும் ஒரே நேரத்திலேயே, ஒரே கணத்திலேயே எல்லாவற்றையும் தெரிஞ்சுக்கிறவரு. நாம ஒரே நேரத்தில ஒரு இத மட்டும் தான் சிந்திக்க முடியும். ஒரு இத மட்டும் தான் தெரிஞ்சுக்க முடியும். நமக்கு கெப்பாசிட்டி அவ்வளவுதான். ஆனா, ஒரே கணத்தில எல்லா அண்டங்களிலும் உள்ள உயிர்கள், எல்லா அண்டங்களிலும் உள்ள உயிர்களின் நிலைமை பற்றியும், அதுக்கு என்ன செய்யணுங்கிறத பற்றியும், அது என்ன பண்ணிட்டு இருக்குங்கிறத பத்தியும், என்னென்ன எங்கெங்க நடக்குதுன்னு பற்றியும், ஒரே கணத்திலேயே எல்லாவற்றையும் அறிந்து கொள்ளும் ஆற்றல் பெற்றவர். அதுதான் பேரறிவுடைமை, முற்றறிவு உடைமை. எல்லாவற்றையும் அறிந்து கொள்ளுதல். வரம்பில்லாத ஆற்றல் உடைமை. அவருடைய ஆற்றல் இவ்வளவுதான்னு கணக்கிட்டு சொல்ல முடியாது. அவர் எத வேணாலும் செய்வாரு. அதுதான் வள்ளலார் எல்லாம் செய்ய வல்லான், என் உள்ளே இருந்து பேசுகின்றான்னு சொல்லுவாரு. வரம்பில்லாத ஆற்றல் உடைமை. அடுத்தது வரம்பில்லாத அருள் உடைமை. இதுதான் மெயினு. இந்த வரம்பில்லாத அருள் உடைமைங்கிற பண்பால தான் அவரு கல்மாரி எந்த அறிவுமற்ற அறிவு மறைப்பு மிக்க ஆன்மாக்களுக்கு அறிவு மறைக்கின்ற அந்த மல நீக்கத்திற்காக தான் பிறவி கொடுக்குறாரு. அது பிறவி கொடுத்து 7 பிறவிகள் கொடுத்து 7 பிறவிகளும் வெறும் 7 தடவ தான் பொறக்கணும்னு நெனச்சுக்காதீங்க. 7 வகையான பிறப்பு அவ்வளோதான். அ ஒவ்வொரு இதுலயும் கொஞ்சம் கொஞ்சம் அறிவு கொடுத்து, பக்குவ நிலை கொடுத்து உயிரானது மேலேறி வரும் பொருட்டு, அவருக்கு நம்ம இந்த உலகத்தையும், உடம்பையும் பாசத்திலிருந்து அந்த மாயா கருவியிலிருந்து மாயா கருவிகளையும் 36 தத்துவங்களையும் நம்மளுக்கு குடுத்தது எதனாலன்னா, அவர்கிட்ட வரம்பில்லாத அருள் இருக்கு. உயிர்கள் இப்படி துன்பப்படுதே! அப்படிங்கிற கருணை இருக்கு. அதனால தான் இந்த உயிர்களுக்கு அவரு இவ்வளோ செய்றாரு. இல்லன்னா, இந்த உயிர்களால ஆவக்கூடிய காரியம் அவருக்கு ஒண்ணுமே இல்ல. அவரு பாட்ட இன்பமயமா அப்படியே இருக்கலாமே! ஏன் இந்த எதுவுமே செய்ய முடியாத, இறைவன் துணையின்றி எதையுமே உணர முடியாத, எதையுமே செய்ய முடியாத, எதையுமே அறிய முடியாத உயிருக்கு ஏன் உபகாரம் செய்யணும்? அப்படின்னா, எதனால செய்றாருன்னா, வரம்பில்லாத அருளால ஆனவர் அவரு. அருள் பெற்றவர். வரம்பில்லாத கருணை இருக்கு அவர்ட்ட. அவரால தான் துன்பப்படுகின்ற உயிர்கள், தன்னை போன்றும் இன்பம் அனுபவிக்க தகுதியுடைய ஒரு ஆன்மா, இவ்வளவு ஆன்மாக்கள் இருக்கு. ஆனா, அனுபவிக்க முடியாத கல் போன்று எந்த உணர்ச்சியுமற்று, எந்த உணர்வுமற்று, எந்த அறிவுமற்று கிடக்குதுன்னே தான் கருணை ஏற்பட்டு தான் இந்த உலகத்தையும், கருவிகளையும் கொடுக்கிறார். வரம்பில்லாத இன்ப வடிவினனாதல். அவரோட வடிவம் என்னன்னா, இன்ப வடிவம்னு சொல்லுவாங்க. அதனால தான் அடியவர்கள் சிவத்தை சார்ந்து இன்பம் பெறணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சிவத்தை சார்ந்து சிவமாதல் அப்படின்னு சொல்லுவாங்க. வேற எந்த தெய்வத்த போனாலும் அவங்களுக்கு கீழ பணி செய்ற அதிகாரியா தான் நியமிப்பாங்க. இத நீங்க நெறைய புராணத்துலலாம் பார்த்திருப்பீங்க. ஒரு காக்கும் கடவுள், ஒரு அழிக்கும் கடவுள், ஒரு படைக்கும் கடவுள், ஒரு அ அ அருள் செய்ற கடவுள். இதான் அந்த 5 மூர்த்திகள்னு சொல்லுவாங்கல்ல. அவங்கள்ட்டலாம் போனீங்கன்னா, அவங்களுக்கு கீழ தான் ஒரு அதிகாரியா வச்சுப்பாங்க. இல்ல அவங்களுக்கு நண்பர்களா வச்சுப்பாங்க. அவங்களுக்கு சேவை செய்றவங்களா வச்சுப்பாங்க. எந்த தெய்வம் தன்னைப் போலவே தன்னை வணங்குபவனையும், தன்னிடம் வந்தவனையும் ஆக்கும்னா, சிவம் மட்டும் தான். சிவமே பொருள் என்று தேற்றி, என்னை சிவவெளிக்கேறும் இருங்க அந்த பாடல படிப்பேன். சிவமே பொருளென்று தேற்றி, என்னை சிவவெளிக்கேறும் சிகரத்தில் ஏற்றி, சிவமாக்கிக் கொண்டது பாரீர், திருச்சிற்றம்பலத்தே திருநட ஜோதி. இங்கேயும் திருச்சிற்றம்பலம்னு வந்துட்டு பாருங்க. இந்த பால்வாடிசு கிட்ட போயிட்டு நீங்க மாட்டிக்காதீங்க. இந்த பால்வாடிசு உங்களோட ஞானத்த விபரீதமா ஆக்கிடுவாங்க. இந்த திருச்சிற்றம்பலம்னு எல்லா இடத்துலயும் பரவலா சொல்லுவாரு, போடுவாரு, எழுதுவாரு நம்ம வள்ளலார். ஏன்னா, இந்த கயவர்கள் அ மாத்திருவானுங்க. ஆன்மீகத்தையும் மாத்திருவானுங்க. தனித்தனி கடவுள்னு சொல்லிடுவானுங்க. அப்படின்னு தான் இந்த திருச்சிற்றம்பலம் வார்த்தைய எல்லா இடத்துலயும் போடுவாரு, இறைவன குறிப்பிட. சிவத்த குறிப்பிடவும் போடுவாரு, நடராஜர குறிப்பிடவும் போடுவாரு, அருட்பெருஞ்சோதி ஆண்டவர குறிப்பிடவும் இத போடுவாரு. இந்த திருச்சிற்றம்பலம் வார்த்தை சைவ சமயத்தில மட்டும் தான் பயன்படுத்துவாங்க. அதுதான் இறைவனுக்கும் கிட்ட போன படிநிலை. கிட்ட போன சமயம். சிவமே பொருளென்று தேற்றி, என்னை சிவவெளிக்கேறும் சிகரத்தில் ஏற்றி, சிவமாக்கிக் கொண்டது பாரீர் திருச்சிற்றம்பலத்தே திருநட ஜோதி. அந்த சிவவெளிக்கேறும் சிகரத்தில் ஏற்றி, என்னை சிவமாக்கிக் கொண்டது பாரீர். எப்படி? மற்ற கடவுள்கிட்ட போனீங்கன்னா, சேவகம் செஞ்சுட்டு அடியில தான் கிடக்கணும். பணி செஞ்சுக்கிட்டு கீழ தான் கிடக்கணும். சிவத்துக்கிட்ட போனா தான் சிவமாக்கிக் கொள்வார். நீயும் சிவன் தான்டா. ஒரு முதலமைச்சர்ட்ட போய் நீ வணங்கி கால்ல விழுந்தீன்னா, உனக்கு ஏதாவது என்ன செய்வாரு? உன்னையும் முதலமைச்சர் ஆக்குவாரா? ஒரு பிரதமர் போய் கால்ல விழுந்தீன்னா, உடனே ஏதாவது போஸ்டிங் குடுப்பாரு, உனக்கு ஏதாவது வேலை வாங்கி குடுப்பாரு, உனக்கு பணம் வேணா குடுப்பாரு.
உன்ன போய் காலைல வந்துட்டான், நீ வாடா பிரதமரான்னு உன்ன ஆக்குவாரா? சிவத்துக்கிட்ட போய் சேர்ந்தீன்னா, உன்னையே சிவமாக்குவாரு. அதுதான் சிவத்தோட குணம். வேற எந்த கடவுளுக்கும், எந்த இதுக்கும் கிடையாது இந்த தன்மை. சிவமே பொருள் என்று தேற்றி, என்னை சிவவெளிக்கேறும் சிகரத்தில் ஏற்றி, சிவமாக்கிக் கொண்டது பாரீர் திருச்சிற்றம்பலத்தே திருநட ஜோதி. இந்த கத்துக்குட்டீஸ் பால்வாடி சொல்றாங்கல்ல, திருநட ஜோதி, அருட்பெருஞ்சோதி. அது எங்க இருக்கு? திருச்சிற்றம்பலத்துல இருக்கு. அந்த திருச்சிற்றம்பலம் யார் சொன்னா? சைவ சமயம் சொன்னுச்சு. இந்த திருச்சிற்றம்பலம்னா என்ன? சிற்சபை. சிற்சபைனா என்ன? உயிர்கள் ஆன உயிராலானிய வெளி. உயிராலான வெளி. நம்ம உயிருக்குள்ள தான், உயிர் என்பது வெளி. உயிர், கடவுள் இவங்களாம் வெளிகளாக தான் இருக்காங்க. அதோட சுயரூபம் என்னன்னா ஒளி. அந்த ஒளிக்குள்ள தான் சிவம் நம்ம உயிருக்குள்ள தான் நடனம் ஆடுறாரு. அதுதான் திருச்சிற்றம்பலம் அந்த வார்த்தை. சிவமாக்கி கொண்டது பாரீர். தன்னை சார்ந்தவனையும் சிவமாக்கி கொள்ளும் சிவம். எப்படி? மற்ற தெய்வங்கள்லாம் கீழே தான் அதிகாரியாக அமர்த்தும். சிவம் மட்டும்தான் தன்னை போலவே தன்னை நாடி வந்த ஆன்மாவையும் சிவமாக்கும். இதுதான் சிவத்துக்கும் நடராஜருக்கும் அருட்பெருஞ்சோதிக்கும் மற்ற தெய்வத்துக்கும் உள்ள வித்தியாசம். அடுத்தது திருவள்ளுவர் பற்றி சொன்னதை பார்த்துட்டோம், திருவாசகத்தையும் பார்த்துட்டோம். அடுத்தது சைவ சமயத்தை பற்றி அவதூறாக பேசுகிறாங்களா, அதுக்கு ஒரு இது. அந்த ஜோதியுள் ஜோதிங்கிற பாடல் வந்து 6ஆம் திருமுறையில் வருது. அதில் ஒரு பாடல், ஜோதியுள் ஜோதியுள் ஜோதி சிவஜோதின்னு ஆரம்பிக்கும். அதில் ஒரு வரியில் பார்த்துட்டே வந்தீங்கன்னா, ஒரு வரியில் என்ன வரும்னா, சைவம் முதலாக நாட்டும் பல சமயங்கள் எல்லாம் தனித்தனி காட்டும் தெய்வம் இது வந்து பாரீர் திருச்சிற்றம்பலத்தே திருநட ஜோதி. சைவம் முதலாக நாட்டும், ஃபஸ்ட்டே சொல்லிடும், நாட்டும்னு சொல்லிட்டார் பாருங்க. பல சமயங்கள் எல்லாம் தனித்தனி காட்டும். காட்டும்ங்கிறதுக்கும் நாட்டும்ங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. நாட்டும்னா அடைந்து நாட்டுதல், முடிச்சு வைக்கிறது. நாட்டுதல் அப்படின்னா ஒரு நாட்டை வெற்றி கொண்டு கொடி நாட்டுறான் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, முடிஞ்சிட்டு போர், ஜெயிச்சிட்டான், எல்லாவற்றையும் அடைந்து விட்டான், அப்படி தான் கொடி நாட்டுவான். அதுதான் சைவம் முதலாக நாட்டும். சைவம் தாண்டா இந்த சிவமுங்கிறத என்னன்னு சொல்லுது முழுசா அப்படிங்கிறாரு. சைவம் முதலாக நாட்டும் பல சமயங்கள் எல்லாம் தனித்தனி காட்டும். பெற்ற சமயங்கள் எல்லாம் தனித்தனி காட்டும். காட்டும், நாட்டாது. காட்டும்னா அவர் எங்கே இருக்காரு, அவர் அங்கே இருக்காரு, இந்த லோகத்தில் இருக்காரு, இந்த லோகத்தில் இருக்காருன்னு காட்டும். தெய்வம் இது வந்து பாரீர் திருச்சிற்றம்பலத்தே திருநட ஜோதி. அந்த தெய்வம் எங்கே இருக்குது வந்து பாருங்க, திருச்சிற்றம்பலத்தில் இருக்குது. அதுதான் திருநட ஜோதியாக இருக்குது அப்படிங்கிறாரு. இது சைவ சமயத்தை அவதூறாக பேசுகிற அந்த பால்வாடிஸுக்கு ஒரு பாடம். அப்புறம் திருநீரை வந்து மாட்டுச்சாணம் அப்படின்னு அந்த அருண் பிரகாஷ் பால்பட்டி சொல்லி வருது. அந்த பால்வாடிக்கு வள்ளலாரே நிறைய இடத்துங்களில், நிறைய அவர் வரலாற்றை பார்க்கும்பொழுது நிறைய சமயங்களில் நிறைய இடத்துல திருநீரை தன்னை வந்து துன்பம் தீர்க்க சொல்லி நாடி வந்த அடியவர்களுக்கு, மக்களுக்கு திருநீர் கொடுத்து அந்த நோயை குணப்படுத்தியிருக்காரு. அதை வந்து அவர் வரலாறை பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. திருநீருங்கிறது மருந்து. திருநீருங்கிறது வெறும் இந்த மாட்டு சாணத்தை காய வச்சு அது கூட சில வாசனை திரவியங்களை சேர்த்து காய வச்சு அதை பொடியாக்கி பூசுறது இல்லை. அது வந்து மருந்து. அது வந்து எவ்வளோ சிறப்பானதுன்னு வள்ளலாரும் அதை பயன்படுத்தியிருக்காரு, பல அடியவர்களும் பயன்படுத்தியிருக்காங்க. திருநீர் வந்து புனிதமானது, அதை இழிவாக பேசக்கூடாது, பேசுகிறவங்கள விட்டுருங்க. அப்புறம் வந்து சித்தர்கள் குறித்தும் அவதூறாக பேசுகிறாங்க. சித்தர்கள் ஒன்றும் அறியாதவர்கள், இந்த ஐந்தொழில் கர்த்தாக்களின் கிட்ட போயிட்டு அடிபணிந்து வேலை செய்கிறாங்க. அந்த அசுத்தமாயா சித்தர்கள், சுத்தமாயா சித்தர்கள்னு இந்த கனவுல எதையோ பார்த்துட்டு தின்னுபிட்டு தூங்கும்போது மயக்கத்தில் ஏதோ கனவு கண்டுட்டு இவங்க பேசுகிறாங்க. அப்படி கிடையாது. அது சிவவாக்கியர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நட்டக்கல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சாத்தியே சுற்றி வந்து முணுமுணு என்று சொல்லு மந்திரம் ஏதடா, நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் சுட்ட சட்டி சட்டுவம் கரிச்சுவை அறியுமோ. வள்ளலார் தான் கல்லில் தெய்வம் இல்லை, உங்களுக்குள்ளே இருக்குது, ஜோதியாக பாருங்கன்னு ஃபஸ்ட்டு சொன்னதா இந்த பால்வாடி சொல்லிட்டு வராங்கள்ல. வள்ளலாருக்கு முன்னாடியே சிவவாக்கியர் என்ற சித்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நட்டக்கல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சாத்தியே. நட்டக்கல்லை தெய்வம் அதுதான் அப்படின்னு புஷ்பம் சாத்தி அதுக்கு அபிஷேகம் பண்ணி அதுக்கு மந்திரம் சொல்லி பூஜை பண்ணிட்டு வரீங்க. சொல்லும் மந்திரம் ஏதாடா, நட்டக்கல்லும் பேசுமோ, அந்த கல் பேசுமோ, நாதன் உள்ளிருக்கையில். நாதன் எங்கே இருக்கான்? உடம்புக்குள்ளே இருக்கான். நம்ம உடம்புல தான் கடவுள் இருக்கார். சுட்ட சட்டி சட்டுவம் கரிச்சுவை அறியுமோ. சுட்ட சட்டி, மண் சட்டி சுட்டு அது மேலே ஒரு
பதார்த்தத்த வச்சா, அந்த சுட்ட சட்டி இந்த பதார்த்தத்த தான் நம்ம மேல வச்சிருக்காங்கன்னு அறியுமா? அறிஞ்சு கொள்ளாது. அதேபோல "கல்ல வணங்காதீங்கப்பா, கல்லுக்கு என்ன தெரியும்? கல்லு கடவுள் இல்ல" அப்படின்னு 1000 ஆண்டுகளுக்கு முன்னே சித்தராகிய சிவபாக்கியரு சொல்லியிருக்காரு. வள்ளலாருக்கு முன்னாடியே. "உடம்புக்குள்ள தான் கடவுள் இருக்காரு. வெளியில வணங்காதீங்கப்பா" அப்படின்னு. வள்ளலார் மட்டும் சொல்லல. வள்ளலாருக்கு முன்னாடியே சொல்லியிருக்காரு. அதனால பால்வாடிஸ் வந்து இனிமேலாவது திருந்தணும். இனிமேலாவது இந்த பால்வாடிஸ பின்பற்ற அ பால்வாடிக்கும் கீழா இருக்கிற ஆன்மாக்கள் புரிஞ்சுக்கிங்க. மகாதேவ மாலையில அ வள்ளலார் என்ன சொல்லியிருப்பாருன்னா, இறைவனை அடையக்கூடிய ஒரு வழிமுறைய சொல்லியிருப்பாரு. இவுங்க பால்வாடிஸ் என்ன சொல்றாங்க? ஜீவகாருண்யத்தாலேயே கடவுளை அடைந்து விடலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஜீவகாருண்யங்கிறது ஒரு இது, சத்து விசாரம்ங்கிறது ஒரு இது. சத்து விசாரம், பரோபகாரம். பரோபகாரத்தில தான் ஜீவகாருண்யம் வருது. சத்து விசாரத்தில தான் தியானம் வருது. கடவுளிடம் அன்பு செய்து, அவருடைய பாடல பாடி, பக்தி செய்து, அ மனமுருகி வேண்டி, அதன் பிறகு படிப்படியா நிலைக்கு போயி, படிப்படியா தியானத்துக்கு வராங்க. தியானத்துக்கு வந்த பிறகு தான், நம்ம வந்து பாச நீக்கம் பெற முடியும். 36 தத்துவங்களையும் கடக்க முடியும். அத 36 தத்துவங்களையும் கடந்து தான் உயிரானது இறைவனை காண முடியும். இந்த உடம்புலயே இருந்துகிட்டு இந்த இறைவனைய எதுக்கு பார்க்க முடியும்னு நெனச்சுக்காதீங்க. உள்முக பயணம் மேற்கொண்டு தான் இறைவனை பார்க்க முடியும். அத வந்து வள்ளலார் மகாதேவ மலையில சொல்லியிருக்காரு. அந்த பாடல் என்னன்னா, "இந்தியமாய் கரணாதி அனைத்துமாகி இயல்புருடனாய் கால பரமமாகி பந்தமற்ற வியோமமாய் பரமாய் அப்பால் பரம்பரமாய் விசுவமுண்ட பான்மையாகி வந்த உபசாந்தமதாய் மௌனமாகி நிலையாதி வயங்கா நின்ற அந்தமில் தொம்பதமாய் தற்பதமாய் ஒன்றும் அசிபதமாய் அதீதமாய் அமர்ந்த தேவே." இதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்தியமாய் கரணாதி அனைத்துமாகி. இந்திரியம்னா இந்திரியம். இந்திரியம்னா கருவிகள், கரணங்கள், 36 தத்துவங்கள்லாம் இருக்குல்ல. எல்லாம் யார் குடுத்துருக்கா? எல்லாத்தையும் படைச்சு, அந்த கருவி கரணங்களாகவும் இருந்து நமக்கு உதவி செய்றவரு யாருன்னா, கடவுள். இயல்புருடனாய். இயல்புருடன்னா 36 தத்துவங்கள்ல புருட தத்துவம் வரும். அதுவும் ஆகி, கால பரமமாகி, காலமும் ஆகி, பந்தமற்ற வியோமமாய், பரமாய் அப்பால் பரம்பரமாய் விசுவமுண்ட பான்மையாகி, எல்லா உலகங்களையும் தனக்குள் ஒடுங்கிய தன்மை விசுவமுண்ட தன்மை. வந்த உபசாந்தமதாய். உபசாந்தம்னா 36 தத்துவங்களையும் கடந்து செல்லும்போது மௌனம் ஏற்படும் உயிருக்கு. அதுதான் உபசாந்தம். உபசாந்தமதாய் மௌனமாகி, மேலா நின்ற நிலையாகி, வயங்கா நின்ற அந்தமில் மகா மௌன நிலையாகி, உபசாந்தமதாய் மௌனமாகி, மகா மௌன நிலையாகி. அடுத்தது உபசாந்தம்ங்கிற மௌன நிலை வந்த பிறகு அதுக்கப்புறம் என்ன வரும்னா, மகா மௌன நிலை வரும். அப்ப மூச்சு நின்னுடும். ஆனா உயிர் இருக்கும் உடம்புல. இது வந்து இப்போதைக்கு ஞானப்பக்குவம் இல்லாத சித்த வித்தியார்த்திகளும், பல தியானம் சொல்லி தரேங்கிற சொல்ற முறை கிடையாது இது. அந்த முறையில வந்தா இது ஏற்படாது. இது வள்ளலார் சொல்ற தியான முறை. அதில பண்ணீங்கன்னா, இந்த உபசாந்தம், மௌனமாகி, மகா மௌன நிலையாகி. மகா மௌன நிலையாகினா மூச்சு நின்னுடும். வயங்கா நின்ற அந்தமில் தொம்பதமாய். அந்தமில்னா முடிவற்ற. உயிருக்கு முடிவு கிடையாது. ஆதி அந்தம் அற்றது தான் ஆன்மா. அது இந்த உடம்புல இருக்கிறதுனால அது அழிவு ஏற்படுது. இறைவனை அடைஞ்சிட்டுனா அதுக்கு அழிவு கிடையாது. "அந்தமில் தொம்பதமாய் தற்பதமாய் ஒன்றும் அசிபதமாய் அதீதமாய் அமர்ந்த தேவே." தொம்பதம்னா உயிர் தன்னை அறிந்து கொள்றது தான் தொம்பதம். "நின்னை நீயின்றி அறிதல்." 36 தத்துவங்களையும் கடந்து போயிட்டுன்னா உயிருக்கு தற்போதம் இருக்காது. தற்போதம் சுத்தமா அழிஞ்சு போயிடும். தற்போதம்னா எண்ணங்கள். எண்ணங்களற்ற நிலைக்கு போயிடும். தான் தான்ங்கிற அகம்பாவம் போயிடும். ஆணவ மலம் போயிடும். இந்த உலக வாழ்வியலை கடந்து போயிடும். அந்த நிலை தான் அந்தமில் தொம்பதமாய். அந்த நிலைக்கு போய் உயிர் தன்னை தானே அறியும். உயிர் நான் எப்படிப்பட்டவன்? எனக்கு என்ன ஆற்றல் இருக்கு? அப்படிங்கிறத அறியிற நிலை தான் தொம்பதம். அதுக்கப்புறம் அருட்சக்தியான தற்பதமாய். அருட்சக்தியை அறியும். அதுக்கப்புறமா ஒன்றும் அசிபதமாய். அதீதமாய் அமர்ந்த தேவே. அசிபதம்னா சிவம். சிவத்தை அறியும். முதல்ல தன்னை அறியும். அடுத்தது அருட்சக்தியை அறியும். அடுத்தது சிவத்தை அறியும். இதுதான் ஆன்மாவானது உள்முக பயணப்பட்டு தியானத்தில் இறைவனை அறிகின்ற அனுபவ நிலை. இது இல்லாம இறைவனை அடைய முடியாது.
நீங்கள் ஜீவகாருண்யம் பண்ணாலும் இறைவன் வந்து உனக்கு பக்குவம் வந்துட்டு இந்த தியானத்தை பண்ணு, தியானத்தை பண்ணி நீயாகத்தான் முன்னேறி மேலே வரணும் அப்படின்னு சொல்லுவார். அதேமாரி இது மாதிரி சத்விச்சாரம் இல்லாத ஆன்மாவானது ஈடேற முடியாது. வெறும் ஜீவகாருண்யத்தை மட்டும் வச்சு அதையும் சொல்லிக்கிறேன். மேலும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம். அதுவரை.